அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப நம்ம சேனலில் வீடியோ போடலான்னு இன்றைக்கி எடுக்கிறேன். 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் வீடு மாற்றுறது, இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் வந்தனால ரொம்ப பிஸி ஆகிட்டேன். அதெல்லாம் செட் ஆகிறதுக்கே 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் திரும்ப வீடியோ போடணுன்னு எண்ணமே வந்துச்சு. அதான் அப்போ ஒரு தோட்டத்துக்கு தான் நான் ரொம்ப நாள் துவா செஞ்சுட்ருந்தேன். சொல்லப்போனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு விசாலமான ஒரு இடம் இருக்கணும், அங்கே ஒரு வீடு இருக்கணும், சின்ன வீடு இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல வீடாக இருக்கணும் அப்படின்லாம் ரொம்ப துவா செஞ்சுட்டு இருந்தேன். நாங்கள் நிறையா வளர்க்கணும், செடி கொடிலாம் இருக்கணும், மரமெல்லாம் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதேமாதிரி அல்லாஹ் ஒரு அழகான ஒரு இடத்த எனக்கு நமக்கு கொடுத்தான். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இடமும் சூப்பர், அதேமாதிரி வீடு சூப்பர், அதேமாதிரி ஓனரும் நல்ல மனசு உள்ளவங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் நிறையா வாத்து கோழி இதெல்லாம் வாங்கி விட்டுருந்தாங்க அவங்களும். அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருந்தோம். அப்போ பார்த்துட்ருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தானே, எதுவும் பழக்கம் இல்லை அவ்வளோவா. பார்த்தா நிறைய நோயெல்லாம் வந்துச்சு. அப்போ சளி பிடிச்சி ரொம்ப 2 வாத்து செத்து போச்சு, 3 கோழி செத்து போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டல்லாம் போய் மருந்தெல்லாம் கேட்டு, இந்த வெட்னரி ஹாஸ்பிட்டலில் போய் மருந்தெல்லாம் கேட்டு வாங்கி வச்சேன். ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலை. சொல்லப்போனால் எல்லாம் செத்து தான் போச்சு. வாத்தெல்லாம் எந்திரிக்காமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்கும். எதுவும் சாப்பிடவும் சாப்பிடாது, எந்திரிக்காது. காலே நடக்காது. நான் கூட கால் உடஞ்சி போச்சு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா தான் சரி, சளி தான் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லாம் பார்த்தேன். அது எப்படி நோய் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கான மருந்தெல்லாம் பார்த்து இந்த மாதிரி தயார் பண்ணி மருந்து வச்சேன். தயார் பண்ணி இஞ்சி, மஞ்சத்தூள், சீரகம், குருமிளகு இதெல்லாம் போட்டு வச்சனையும் அல்ஹம்துலில்லாஹ் மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சேன். சோறு போட்டு கலக்கி வச்சிடுவேன். சோறு தான் வைப்பேன். ஃபஸ்ட்டு அரிசி போட்டுட்ருந்தேன். அரிசி போட்டு தான் நோய் வருது அப்படின்னு அரிசி போடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொன்னதை வச்சு அப்புறம் சோறு ஆக்கி போட்டேன். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த மருந்து சோறு மாதிரி வச்சுருவேன். வச்சுட்டா மற்ற நல்லா வெறும் சோறு மட்டும் தான் தண்ணியில் போடுவேன். அதனால் வாத்து கோழி எல்லாமே சாப்பிடும், நல்லா இருக்குது. இப்போ இது வரைக்கும் எந்த நோயும் இல்லை. நோயில் இருந்தது எல்லாமே, உட்காந்துருந்த கோழி வாத்து எல்லாமே இப்போ எல்லாமே க்யூர் ஆகி நல்லா ஆக்டிவ் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதேமாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தாலும் தோட்டத்தில் அழகாக இருக்கும். எல்லாம் ஓடுறது, வர்றது, சாப்பிட்றது எல்லாமே அழகாக இருக்கும். நல்லா பார்த்துட்டே இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தோட்டத்தில் இதுதான் டெய்லி காலையில் ஒர்க்கு. சொல்லப்போனால் வேறு ஒன்றும் இல்லை. முதல் ஒர்க்குன்னு சொன்னால் இது தான். இதுக்கடுத்து உள்ள ஒர்க்கெல்லாம் இருக்குது. இது முதல் வேலையாக நான் டெய்லி காலையில் செஞ்சுருவேன். வாத்துக்கு திறந்து விட்றது. அதை அடைச்சி வச்சுருப்போம். அடைச்சி வச்சு போய் திறந்து விட்டாலே ஓடி வந்துடுவானுங்க வெளியே. அப்படி தான். அப்புறம் இங்கே பாருங்களேன், இதெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா உள்ளது. இதெல்லாம் மேக்ஸிமம் போகாது. இது இன்னும் இப்போ தான் புதுசாக பழகிட்டு இருக்குது. அப்போ இதுக்கும் சோறு வச்சு தீனிலாம் வச்சுட்டு விட்டுருவேன். நல்லா சாப்பிட்ருக்கோம். பச்சை பசேன்னு இருக்கும்போது இதெல்லாம் சுற்றிட்டு இருந்தால் அழகாக இருக்கும் பார்க்க. வேறு லெவலில் இருக்கும். ஏதோ ஒரு இது பூங்காக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு பார்க்குக்கு போன மாதிரி இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு கொடுத்ததுக்கு அல்லாஹ்வுக்கு தான் அதிகமாக நன்றி செலுத்தணும். இன்ஷா அல்லாஹ். இதை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் அதிகமாக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.